தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள்ல நம்ம வேதாகமத்துடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் மட்டும் உள்ள எல்லா அதிகாரங்களையும் நம்ம ஒரு உரையாடல் மூலியமாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம தியானிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இதுல சிருஷ்டிப்பு வருது. இந்த சிருஷ்டிப்புக்கான காரணம் என்ன? தேவன் ஏன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். இத ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தத நாங்க எபிசோடா அப்லோட் பண்ணுவோம். இப்ப இந்த ஆதி ஆகமத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்றேன். இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் ஒரு பெரிய திட்டத்திற்கான விரிவான செயல் திட்டம் அல்லது வழிமுறை, ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு சொல்றோம். அப்ப தேவன் இந்த பூமியை குறிச்சு அவருடைய எதிர்கால திட்டம் என்ன, அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன, இந்த மனுஷனை கொண்டு அவர் என்ன செய்ய விருப்பப்படுறார், இந்த மனுஷனுக்கு அவர் என்ன செய்ய விருப்பப்படுறார் அப்படிங்கிறத இந்த 11 அதிகாரத்திலையும் அவருடைய திட்டத்தை அவர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். இப்ப இந்த செயல்படுத்தி காட்டின முறை, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அந்த வழிமுறை, இதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுமே தவிர அவர் போட்ட பிளான்ல இருந்து, அவர் வச்சிருக்க அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து, அந்த வழிமுறையில இருந்து எதுவுமே மாறாது. இப்போ ஆரம்பத்துல ஒரு சிருஷ்டிப்பு அவர் கொண்டு வர்றார். இந்த சிருஷ்டிப்புங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானோடைய ஃபர்ஸ்ட் இது. அப்போ ஆதியிலே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு வேதாகமம் ஆரம்பிக்குது. ஆதியிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ அவருடைய சிருஷ்டிப்பிலே நமக்கு தெரிஞ்ச மாதிரி டைம், ஸ்பேஸ் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அவர் சிருஷ்டிப்பிலே வச்சிருக்கிறாரு. ஒரு நேரத்தை அவர் வச்சிருக்கிறார். ஆதியிலே அவர் நேரத்தை குறிக்குது. அப்போ அந்த நேரம் எப்ப இருந்து தொடங்குச்சு, இப்ப இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கான ஆழங்கள், தேவனுடைய வழிமுறை என்ன அப்படிங்கிறத பின்னாடி ஆவியானவர் அது ஒரே வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிற ஆதியாகமத்துல கொடுத்திருக்கிற அந்த ஆதியிலேங்கிற வார்த்தைக்குடைய அர்த்தத்தை எப்படி யோவான் புஸ்தகத்துல, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற யோவான் புஸ்தகத்துல அந்த வார்த்தையினுடைய வெயிட் என்ன, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆவியானவர் கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார். இந்த இந்த வழிமுறையைத்தான், இந்த ஸ்ட்ராட்டஜியைத்தான் வேதாகமம் முழுசா ஆவியானவரும் ஃபாலோ பண்ணியிருப்பார். முதல்ல தேவன் என்ன சொன்னாரு, அதோட நிறைவேறுதல் எங்க நடக்குது, அந்த இடத்துல நடந்த சம்பவம் போலவே இந்த இடத்துலயும் நடக்கும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் 11 அதிகாரத்திலையும் நம்ம விளக்கி பார்க்க போறோம். ஆதியிலே தேவன். இந்த ஆதியிலேங்கிற வார்த்தையோடைய ஆழம் என்னன்னு யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல இருந்தே சொல்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தையானவர் தான் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப மூவருமே இந்த சிருஷ்டிப்புல இருக்கிறாங்க. அந்த வார்த்தையானது தான் தேவன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இங்க குமாரனை பத்தி சொல்றாங்க. யோவான் அதிகாரத்துல குமாரனை குறிச்சு சொல்றாங்க. அப்போ சிருஷ்டிப்பிலேயே அவர் இருக்கிறார். இரண்டாவதா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப பூமி, முதல்ல அவர் எடுத்தோடனே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு இருக்கு. இப்ப இந்த பூமி எப்படி இருக்குன்னா ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது. இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகள், ஒழுங்கின்மை, வெறுமை, இதோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒழுங்கின்மை, வெறுமை, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அப்போ இந்த பூமியை சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, இந்த பூமியை சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தேவன் பரலோகம் என்கிற அவருடைய வாசஸ்தலம், பரலோகம் தேவனுடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்துல அவருடைய தூதர்கள் எல்லாமே, குமாரன் எல்லாருமே பரிபூர்ணமா இருந்தப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் ஏசாயா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க அவர் படைத்த தூதன்,
அவர் படைத்த தூதர்களில் ஒரு பிரதான தூதர். அவரைத்தான் நம்ம அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம லத்தீன் மொழியில லூசிஃபர்ன்னு சொல்றோம். இப்போ இந்த லூசிஃபருக்கு தன்னுடைய இருதயத்துல, இப்ப இந்த தூதர்கள் எல்லாம் ஆவியில தான் இருக்காங்க. இந்த இந்த லூசிஃபருக்கு வந்து தன்னுடைய இருதயத்துல ஒரு மேட்டிமை வருது, ஒரு பெருமை வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதனமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்ப இந்த எண்ணம் வந்தனாலதான் அவர் வந்து பிசாசா கீழே வந்து தள்ளப்படுறார். அந்த அந்த இருதயத்துல வந்த அந்த எண்ணம், மேட்டிமை. இப்ப இவர் மாத்திரம் தள்ளப்படுற, இதே போல எண்ணம் இருக்கிற அநேக தூதர்களும் தள்ளுண்டு போறாங்க. இப்ப இவங்க தள்ளப்பட்ட இடம், அதத்தான் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்ததுன்னு சொல்றார். இப்ப இருளுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இருள் யார குறிச்சு சொல்லுது? அப்போ இருள் யார குறிச்சு சொல்லுது அப்படின்னா, எரேமியால நம்ம வாசிக்கிறப்போ, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, வானங்களை பார்த்தேன், அவைகளும் ஒளியில்லாதிருந்தது. இப்ப இருள் வந்து இந்த பிசாசானவன் இருக்கிற இடம். ஏன் அவனை பிசாசுன்னு நம்ம சொல்றோம்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், தன்னுடைய விருப்பத்தின்படி நடந்தவன். அதனால தான் அந்த உபதேசத்தை கேட்டு போறவனைத்தான் ஒழுங்கின்மைன்னு சொல்றோம், இருள்னு சொல்றோம். அவன் ஆக்கிரமிக்கிற இடம் தான் இருள். இதத்தான் யோவான் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். 3ஆம் அதிகாரத்திலையும் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். இப்ப இங்க ஒளின்னு யார வந்து அவர் குறிப்பிடுறாருன்னா, நம்ம ஆதியாகமத்துல 3வது வசனம் படிச்சோம்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ வார்த்தை தான் அந்த தேவன் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். இப்ப அந்த வார்த்தை கொண்டு அவர் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாகுன்னு சொல்றாரு. இந்த வெளிச்சம் யாருன்னா, இந்த வெளிச்சம் யாருன்னா நம்மளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டுல தேவனாகிய கர்த்தர். இவரைத்தான் நம்ம வந்து வெளிச்சம்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம 1ஆம் அதிகாரத்திலே, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப மனுஷருக்கு அவர் கொடுத்த அந்த ஜீவனே வந்து என்னது? அவருடைய ஒளி, கர்த்தர் தான். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளையும், பிசாசினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்களையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். இது ஆதியிலே பிரிவினை உண்டாக்குறார். இப்படி வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. இப்போ முதல் நாள் சிருஷ்டிப்பு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாம் நாள் என்ன பண்றாருன்னா, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அந்த ஜலத்து நின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்று சொன்னார். இப்ப ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுதுங்கிறார். அப்ப ஆவியானவர் வந்து ஒரு பிரிவினை இங்க உண்டு பண்றார். ஜலத்து நின்று ஜலத்தை பிரிக்கிறார், ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க வைக்கிறார். அப்ப அந்த ஜலம் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலமும்
ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. இவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஜலம் கீழ்ப்படியுது, பூமி கீழ்ப்படியுது. எல்லாமே ஒரு வார்த்தையினால் உண்டாக்குறார். வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படியுது. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இப்ப 2ஆம் நாள் சிருஷ்டிப்பும் பிரிவினை தான். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டு பண்றாரு. ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கிறாரு. அப்புறம் ஆகாய விரிவுக்கு மேலே ஒரு ஜலமும், ஆகாய விரிவுக்கு கீழே ஒரு ஜலத்தையும் வைக்கிறார். இப்போ 3வது நாள். அப்போ வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும், வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். அப்போ முதல்ல பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. இவருடைய வார்த்தையினால, இவருடைய வெளிச்சத்தினால அநேக ஒழுங்குபடுத்துறார். வெட்டாந்தரைக்கு பூமின்னு பேருறாரு. அப்ப இந்த பூமியில என்னென்ன விளைவிக்கிறாரு? புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமி மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும், தங்களின் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்போ ஆரம்பத்துல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தங்கள் தங்கள் ஜாதியுடைய கனிகளை தான் அது கொடுத்துச்சு. தங்கள் தங்கள் ஜாதியுடைய விருட்சங்களை தான் அவர் படைச்சார். ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா ஜாதியும் சேர்த்திக்கிட்டாங்க. ஒரே மரத்துல அநேக பழங்கள் வர்ற மாதிரியும், ஒரே மரத்துல அநேக ஜாதிகளுடைய கனிகளை கொடுக்குற மாதிரியும், விதை இல்லாத கனிகள் வந்தாச்சு. இப்பெல்லாம் சயின்ஸ் மனுஷ மூளைக்கு அவருடைய படைப்பு எப்பவுமே நல்லதா தான் இருந்துச்சு. ஆனா மனுஷன் சிந்திச்சு 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 ஒவ்வொன்றையும் மாத்தி 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 இப்ப எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அப்போ 3வது நாள் என்ன பண்றாருன்னா, பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்களில் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ 3 நாள் முடிஞ்சுச்சு. அடுத்தது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார். இப்போ இவருடைய படைப்புல, தேவனுடைய படைப்புல எல்லா படைப்புமே ஒரு யுனிக்கானது, தனித்தன்மை உடையது. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்றவர் தான் கர்த்தர். அப்போ அந்த வித்தியாசத்தை அதாவது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணத்தக்கதாக பகலை ஆள பெரிய சுடராகவும், இரவை ஆள சிறிய சுடரும் உண்டாக்குறார். இந்த சுடர்களை எதுக்கு வைக்கிறாருன்னா, அத அவைகள் அடையாளங்களாகவும், காலங்களையும், நாட்களையும், வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். இப்ப இந்த நாட்கள், காலங்கள், வருஷங்கள் இதெல்லாமே எதுக்கு முன்கூட்டியே இது எல்லாத்தையும் நம்ம வகைப்படுத்துறதுக்காக, என்ன டைம்ல செய்றோம், இதுக்கு என்ன அடையாளம், இது எல்லாமே அவருடைய அந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லப்படுற அந்த பிளான் உலகத்தை நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த சுடர்களை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைக்கிறார். இத மட்டும் இல்லாம அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது. அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்போ அவர் வானத்துல வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பெரிய சுடராகட்டும், சிறிய சுடராகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், இது எல்லாமே தேவனுடைய காரியங்களை குறித்து, அவர் பூமிக்கு, இந்த மனுஷனுக்கு சொல்லப்போற அடையாளங்களை குறித்து, இதையெல்லாம் மனுஷன் நிதானிக்கத்தக்கதாக இந்த சுடர்களை அவர் வானத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தேவன் படைத்து 6000 வருஷமாகவும் இந்த காலகட்டங்களை வச்சுதான் மனுஷன் பூமியோடைய சுழற்சியும், பூமியோடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நிதானிச்சுட்டு கொண்டு இருக்கிறான். இந்த சுடர்களுடைய ஒளி மங்கறத வச்சு, இந்த நட்சத்திரங்களை வச்சு எல்லாத்தையும் நிதானிச்சுதான் இப்போ கிறிஸ்துவோடைய பிறப்பையே அவங்க நட்சத்திரம் வச்சதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. கேலக்சின்னு சொல்லப்படுகிற விண்வெளி மண்டலத்துல என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள், கோளுகளுடைய வித்தியாசங்கள், இதையெல்லாம் வச்சுதான் பிறப்பையே கணிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவர் படைச்ச பொருள்களை வைத்து, அந்த படைப்புகளை வைத்து, அந்த தனித்துவமான படைப்புகளை வைத்து மனுஷனோடு அவர் எப்பேற்பட்ட கடவுள்னு அவர் காமிக்கிறார். அவர் எப்பேற்பட்ட சிருஷ்டிகர்னு அவர் காமிக்கிறார். இது சிருஷ்டிப்புக்காக அல்ல, மனிதன் புரிந்து கொள்வதற்காக.
நாம் வணங்கும் தெய்வம் அப்பேற்பட்ட சிருஷ்டிகர்த்தா. புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எப்பவுமே இந்த ஆதியாகமத்துல இப்ப நாங்க சொல்ற காரியத்தை விட இன்னும் அநேக காரியங்கள் உள்ள இருக்கு. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும், பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாய் 4ஆம் நாள் ஆயிற்று. இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு வித்தியாசத்தை வைக்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஒரு பிரிவினையை வைக்கிறாரு. இது தேவன் அவருடைய சிருஷ்டிப்பிலேயே செய்றார். தேவன் 4 நாள் என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். இப்ப 5ஆம் நாள்ல அவர் என்ன பண்றாருன்னா, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும், பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும், ஜலமானது திரளாய் ஜனிப்ப கிடவது என்றார். கட்டளை போடுறார் ஜலத்துக்கிட்ட. அநேக ஜீவ ஜந்துக்களையும், பூமி மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும், ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கிடவுதுங்கிறார். அப்புறம் தேவன் மகா மச்சங்களையும், ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும், சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ முதல் இவர் ஆசீர்வதிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பறக்கிற சிறகுள்ள பட்சிகளையும் தான் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருகப்படுவதும் என்றும் சொன்னார். இப்போ சாயங்காலம் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. இப்போ 5 நாள் சிருஷ்டிப்புல தேவன் ஆசீர்வதித்து சமுத்திர ஜலத்தை நீர்வாழ் ஜந்துக்களாலையும், வானத்தை பறக்கிற பட்சிகள்னாலையும் நிரப்பினார். இப்போ 6ஆவது நாள்ல பூமி, இந்த வெட்டாந்தரையா இருக்கிறது தான் அவர் பூமின்னு பேர் வச்சிருக்காரு இல்லையா? அப்போ இந்த பூமியை அங்கேயும் ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும், ஊரும் பிராணிகளையும், காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறப்போ, அநேக வார்த்தைகளை கேட்கிறப்போ ஜாதி ஜாதியாக வித்தியாசம் உண்டாக்கினார், பிரிவினை உண்டாக்கினார், இப்படிங்கிற சொற்களை நம்ம மீண்டும் மீண்டும் பிரயோஜனப்படுத்துறோம். இப்ப இதுலயே நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னு இதோடைய ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஆள் இருக்கு. எல்லாத்தையும் பொத்தம்பொதுவா மிருகம் அப்படின்னு படைச்சிடல அவரு. எந்தெந்த மிருகம் எந்தெந்த கால சூழ்நிலையில வாழணும், நாட்டுக்குள்ள எந்த மிருகம் வச்சிருக்கணும், காட்டுல எந்த மிருகம் இருக்கணும், அந்த மிருகத்துக்குன்னு என்ன ஜாதி இருக்குது, எந்த மிருகம் எது கூட இனம் சேரணும், எது கூட சேரக்கூடாது, அதோடைய எல்லை என்ன, இப்படி எல்லாவற்றையும் வகையறுத்து வச்சிருக்கிறார். இதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குது. இதுதான் நேச்சுரல் லான்னு சொல்றாங்க. பைபிள் நமக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்றதே இந்த நேச்சுரல் லா, இந்த படைப்பினுடைய விதிமுறை. படைப்பிலேயே பாத்தீங்கன்னா இதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த ஜாதி ஜாதியான பிரிக்கப்பட்டது, வித்தியாசம் உண்டு, இது கூட இனம் கலக்காது, அது கூட இனம் கலக்காது. இது மனுஷனுடைய ஐடியாலஜி கிடையாது. இது கர்த்தர், இது தேவனாகிய கர்த்தருடைய ஐடியாலஜி. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சிருஷ்டிப்பிலேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எதை எங்கெங்க வாழணும்னு அவர் வச்சிருக்கிறார். ஜலத்துல நீர்வாழ் ஜந்துக்களை கொண்டு நீங்க பூமியிலையும் விட முடியாது, பூமியில வாழ்ற நாட்டு மிருகங்களை கொண்டு போய் நீர்க்குள்ளேயும் விட முடியாது. அந்த மிருகத்துக்குள்ளேயே எந்தெந்த இனம் எது கூட கலக்கணும்னு இருக்கு. அப்படி இனம் கலந்தாலுமே அது பாதிப்பை தான் உண்டாக்கும். அவருடைய நேச்சுரல் லால இந்த இயற்கை விதியை மாத்தி மனுஷன் என்ன சிந்திச்சு உள்ள கொண்டு வந்தாலும் அது அபாயத்தை தான் கொண்டு வருமே தவிர, நேச்சுரல் லாவை நீங்க என்னைக்காச்சும் சீண்டுனீங்கன்னா that will bring a disaster. அது ஒரு பேர் அழிவை தான் கொண்டு வரும்.
இன்னைக்கு உலகம் வந்து அந்த பேரழிவை நோக்கி வந்தாச்சு. அடுத்ததா, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அவர் எந்த இடத்துல நாட்டு மிருகத்தை வச்சாரோ, எந்த இடத்துல காட்டு மிருகங்கள்னு வச்சாரோ, ஊரும் பிராணி வச்சாரோ, அது எல்லாமே நல்லது. அந்தந்த இடத்துக்கு, அந்தந்த கால சூழ்நிலைக்கு, மனுஷனுக்கு இது எல்லாமே நல்லது. அது இந்த நல்லதை பேஸ் பண்ணி தான் அவர் வகையறுத்து அவருடைய திட்டத்தின்படி இதை செயல்படுத்தினார். அடுத்ததா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த 26வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது மட்டும் ஒருமைன்னு சொன்னா அவர் நல்லது நல்லதுன்னு இதெல்லாம் ஒருமையிலேயே வந்துட்டு இருக்கு. இந்த 26வது வசனம் மனுஷனுடைய சிருஷ்டிப்புல மட்டும்தான் நமது அப்படிங்கிற பன்மை சொல் வருது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள், அது ஒரு பன்மை, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவார்கள். இப்ப மனுஷனுக்கு எது மேல ஆளுகை கொடுத்திருக்கிறாரு? அவர் படைச்ச சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், மொத்தமா நாட்டு மிருகம் காட்டு மிருகம், மொத்தமா மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள், இது எல்லாத்து மேலையும் மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்காரு. அதாவது ஆதாமுக்கு ஆளுகையை கொடுத்திருக்காரு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கணும்னா, இந்த மனுஷனுடைய சாயல் தேவனுடைய சாயல். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், ஃபஸ்ட்டு ஆதாமத்தானே சிருஷ்டிச்சாரு, இப்போ இங்கே வந்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாருங்கன்னா, ஆதாமுக்குள்ள பெண்ணும் இருக்கிறாங்க, அதாவது ஸ்திரீயாகிய சபை இருக்கு. அதை எப்படி படைச்சாருங்கிறத நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆணும் பெண்ணுமாக. இப்போ ஆதாமிலிருந்து தான் ஏவாள் உருவாகிறாங்க. ஆனால் கர்த்தர் முதல்லையே, தேவனாய கர்த்தர் வந்து முதல்லையே அதை வந்து சொல்றார், நான் எப்படி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடி சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ மனுஷனுக்கு வந்து நான் 5 நாளும் படைச்ச எல்லா பொருள் மேலையும், மிருக ஜீவனாகட்டும், நாட்டு மிருகம், காட்டு மிருகம், எல்லாத்துக்கும் ஆளுகை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை அதிகாரத்தையும் கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த ஆளுகை எப்பேற்பட்ட ஆளுகை? ஆதாமுக்கு கிடைச்ச ஆளுகை எப்பேற்பட்ட ஆளுகை, அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப மனுஷனை எப்படி அவர் சிருஷ்டிச்சிருக்கிறார்? ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மனுஷனை உண்டாக்குகிறார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. அடுத்தது மனுஷனுக்கு என்ன ஆகாரம்? இப்போ சாப்பிட்ற மாதிரி நான் வெஜிடேரியன் இல்லை, வெஜிடேரியன், ஒன்லி வெஜிடேரியன். அது மிருகமானாலும் சரி, பறவையானாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒன்லி வெஜிடேரியன் தான். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ இதில் ஒரு டவுட் வரலாம், இப்போ இருக்கிற மாதிரி சிங்கம் வந்து மான் அடிக்கிறதும், இப்படி அநேக விலங்குகள் அதுக்கு உண்டான ஆகாரத்துக்கு அடிக்கிற மாதிரி அப்போ கொடுக்கல. அந்த சிஸ்டிப்பில் அப்படி இல்லை.
அப்போ நீங்க நோவா பேழைக்குள்ள ஏறும்போது தேவன் கட்டளை கொடுக்குறார். தேவனாய கர்த்தர் கட்டளை கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் எல்லாமே அந்த பேழைக்குள்ள தான் இருக்குது. அப்ப அந்த அந்த சிஸ்டிப்ல இருக்கிறத அது அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஒண்ணை ஒண்ணே அடிச்சுக்காது. அதனால தான் அது எல்லாமே உள்ள பேழைக்குள்ள வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்ப இந்த 6ஆம் நாள் சிருஷ்டிப்புல நம்ம தேவனுடைய சாயலாக தேவன் வந்து மனுஷனை சிருஷ்டித்தாருன்னு சொல்றோம். தம்முடைய சாயலாக. இப்ப இத ஒரே வார்த்தையில வந்து அவரு அற்புதமா படைச்சுட்டாருன்னு சொல்றத விட, இந்த ஆளுகைய வந்து மனுஷன் கையில கொடுக்கிறார். எல்லாத்தையும் அவரு செஞ்சுட்டு, ஆளுகைய வந்து மனுஷன்கிட்ட கொடுக்கிறார். அப்ப அந்த மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஞானத்த அவர் உள்ள வச்சிருப்பார். இப்ப தேவன் வந்து சிருஷ்டிகர். அவருக்கு இணையா எதையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நீதியின் தேவன் சொல்றோம். சிருஷ்டிகர்ன்னு சொல்றோம். சகலவற்றையும் ஆண்டு கொள்றவர், ஆதியிலே இருந்தவர். அப்ப இப்பேற்பட்ட தேவன் இந்த தான் சிருஷ்டித்த சிருஷ்டியாகிய மனுஷன்கிட்ட தன்னுடைய சாயல், இப்ப மிருகங்க, நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, நீர்வாழ் ஜந்துக்கள், பறவைகள் எவ்வளோவற்றை படைச்சாலும் மனுஷனை மட்டும் அவருடைய சாயல்ல படைக்கிறார். இந்த படைப்புல உள்ளடங்கி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனுஷனுக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், சகலவற்றையும் ஆள்றதுக்கான அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஒரு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீனத்துல இந்த மனுஷன் வந்து அவர் படைத்த சகலவற்றையும் அவருடைய விதிமுறைகளின்படி ஆளுவான். இது அவர் அவருக்கு கொடுத்த பிளெஸிங், ஆசீர்வாதம். இப்படி இருக்கிறப்போ 7ஆம் நாள், இப்ப 6 நாள் எல்லாத்தையுமே அவர் படைச்சு முடிச்சுட்டு 7ஆம் நாள் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறப்போ தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை, இப்ப இந்த கிரியை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஏகதேசம் இந்த பைபிள் ஃபுல்லாமே நம்ம படிப்போம். கிரியை கிரியைன்னு படிப்போம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறார். அப்ப இந்த கிரியை அப்படிங்கறதுக்கான அர்த்தத்தை நம்ம இந்த ஆதியாகமத்திலே பார்த்திடலாம். அப்பதான் நமக்கு இதுக்கு பின்னாடி வர அதிகாரங்கள் இல்ல, நம்ம அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறப்போ அதோடைய புரிதல் நம்மளுக்கு வரும். கிரியைனா இப்ப அவர் செஞ்ச எல்லா செயல், அதாவது 1ஆம் நாள்ல இருந்து அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தத இவர் எப்படி அதைய சீர்படுத்தி ஒழுங்கான முறையில தன்னுடைய திட்டத்தின்படி வழிவகுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவரு பிளான் பண்ணி செய்யறாரோ, இந்த செயல்கள் எல்லாமே ஒரு கிரியை. இதன்படிதான் பூமி இருக்கணும்னு ஒரு திட்டத்தை வகுக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி அதை செயலாக்கமாக அந்த கண்ணு முன்னாடி அவர் வார்த்தையினால இது எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அதுவும் பெரிய விஷயம். எல்லாமே அவர் வார்த்தையினால உருவாக்குறார். இதே கிரியையே தான் மனுஷங்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ கிரியைகளை கொடுப்பது பிதா. நமக்கு இந்த பூமியில வந்து ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா? யாரையுமே அவர் வந்து சும்மா பூமியில எல்லாரும் ஜாலியா வாழுங்க அப்படிங்கறதுக்காக அவர் படைக்கல. இந்த ஆதியாகமே நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கிரியை இருக்கு. இந்த கிரியைய முடிச்சவங்க தான் இந்த 7ஆம் நாள்ல போய் ஓய்ந்திருக்க முடியும். இப்ப அதை வந்து முன்கூட்டியே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு மாடல் மாரி இத வந்து தேவன் வந்து செஞ்சு காட்டுறார். மூவருமே செஞ்சு காட்டுறாங்க. அவர் ஒரு திட்டத்தை வகுத்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமிய அவருடைய திட்டத்தின்படி அதை ஒழுக்கமாக சீர்படுத்தி அந்த கிரியையெல்லாம் அவர் முடிச்சு, அதுக்கப்புறம் தான் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்து அதெல்லாம் நல்லதுன்னு அவருடைய இதுல சொல்றார். அப்போ படைப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்ப மனுஷனை படைச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, நான் படைச்ச பொருள் எல்லாத்தையும் நீ ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகையை செய்யறதுக்கு நான் உனக்கு கிரியை கொடுப்பேன். அதை நீ வந்து இந்த பூமியில நிறைவேத்தி காட்டணும். இதுக்காக தான் அந்த மனுஷனை மற்ற எல்லா இனங்களை காட்டிலும்
உயர்வாக, அதை எல்லாத்தையும் ஆளத்தக்கதாக, அவன ஒரு ஸ்தானம் மேலாக அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். அப்போ ஆதியாகமத்துல இந்த கிரியை அப்படிங்கிற வார்த்தை, கிரியையை நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, எப்படி எப்படி எந்த நேரத்துல என்னென்ன வரணும், இதெல்லாம் அவர் போட்ட பிளான். அந்த திட்டத்தின்படி எல்லாவற்றையும் முடிச்சு, அதுதான் கிரியை. அந்த செயல் திட்டம் தான் கிரியை. அதுக்கப்புறம் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளில் ஆசிர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்த கிரியைய நீங்க நிறைவேற்றி முடிச்சாதான் அதோட பலனை நீங்க அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்யம்ங்கிறது ஈஸியா தூக்கி கொடுக்கறதுக்காக இல்ல. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பிரயாணம் இருக்கு. அந்த பிரயாணத்தை நம்ம எந்த ஒழுங்குமுறையில தேவனுடைய விதிப்படி அவர் கொடுத்த கிரியைய அவருக்கு உகந்ததா முடிக்கிறோமோ, அவங்களத்தான் அவருடைய பிள்ளைகளாக அவர் பரலோக ராஜ்யத்துல வைப்பார். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பு எல்லாம் பார்த்தோம். ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்ததை தேவன் ஒழுங்குபடுத்துறாரு, சீர்படுத்துறாரு, பிரிவினை உண்டாக்குறாரு, வித்தியாசத்தை உண்டு பண்றாரு, அதன் ஜாதிகளை சேர்த்துறாரு. இப்படி அநேக விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது 2ஆம் அதிகாரத்துல இந்த ஆதாம் ஸ்திரீயாகிய சபை அவங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடுல பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனின் நாமம் மகிமைப்பட.